நாங்கள் மக்கள்வாதிகள், இவர்கள் மதவாதிகள். தெரியுதா? மக்கள் இவர்கள் ஜாதியவாதிகள், நாங்கள் சரித்திரவாதிகள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல என்ன, இவர்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான். ஏதாவது கோலமாவுல ரோடு போட முடியுமாங்க? கோலமாவுல இந்த தரிகட்ட அரசு தான் நடத்திக்கிட்டு இருக்கு. கோலமாவுல ரோடு போட்டுக்கிட்டு ஏமாத்துறீங்க. பார்த்து இருங்க, குசுரோடவே கண்ணு முடிய நோண்டிடுவாங்க. ஆமா ஆமா, அவ்வளவு மோசமான கட்சி திமுக. அது திமுகன்னு சொல்லக்கூடாது, இனிமே அது திராவிடத்துக்கு கெட்ட பேரா இருக்கு. திருட்டு முன்னேற்ற கழகம். ஆமா, கணக்க சொன்னா கோவப்படுறீங்க. எங்க மேல குற்றச்சாட்டு வைங்களா? என்ன குற்றம்? அனில் குஞ்சும்பிய. ஆமா, நாங்க அனில் குஞ்சு. விசில் குஞ்சு. எங்க சின்னத்தை பரப்புனதுக்கு ரொம்ப நன்றி. விசில் கிடைச்சதுக்கு பிறகு இப்ப என்ன தெரியுமில, கண்டக்டர் எல்லாம் நம்ம விசில் ஊதாதன்னு தடை போடுவாங்க. இவங்க சட்டமன்ற உறுப்பினர்களை பத்தி இன்னும் நாங்க பேச ஆரம்பிக்கல. உங்க பேத்தி யாருங்களை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நாரி நலமழிஞ்சு போயிடுவீங்க. உங்க பேத்தி யாருமா போயிடுவீங்க? யாரு? நாங்க ஆமா, பாத்துக்கிட்டே அழிஞ்சு போறீங்க. பாத்துங்க, போக மாட்டீங்க. அழிஞ்சு போறீங்க. நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும். நான் இப்ப சொல்றேன். அதனால நிதி அமைச்சரை பார்த்து ஃபண்ட். இவர் அமைச்சரா? இவர் அமைச்சரா? தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியா? போய் சந்திச்சவரு. ஏன் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியா? என்ன தொகுதி எம்பி? எந்த தொகுதி எம்பியா? என்ன புரியா பேசுற? ஒரு தொகுதி எம்பி போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு கால்ல விழுவார். அப்படி கால்லையா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? கால்ல விழுந்தாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் போய் பேசுறீங்க? ஒரே ஒரு செய்தி தான், சும்மா இருங்க. இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பண்ணிய பாருங்க. பேசுவோம். இங்க பாருங்க, எங்க பேசினால் பேசுவோம், பாருங்க. அடித்தால் அடிப்போம். வேற மாதிரி முடிவு எடுத்தா முன்னாடி எடுத்து. இந்தியா கூட்டணி, அதுல சாதி தலைவர்கள்லாம் இருப்பான், மத தலைவர்கள் இருப்பான். ஒன்று இந்த பக்கம் திமுக பக்கம் வாங்க, அதுக்கு பேர் என்ன, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருப்பான். எல்லா மதவாதிகளாக இருப்பான், சாதியவாதியும் சேர்த்துக்குவான். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுமே ஒரு குட்டையில் உரிய மட்டைகள். நாங்கள் மக்கள்வாதிகள், இவர்கள் மதவாதிகள். தெரியுதா? இவர்கள் ஜாதியவாதிகள், நாங்கள் சரித்திரவாதிகள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல என்ன என்ன கர்மம் பிடிச்சாலும் சாதியத்தை வச்சு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா, சனாதனம் பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, சனாதனம் தோழிக்கும். இவங்க எப்படி ஒழிப்பாங்க? நாங்க பெரியாரின் கொள்கையை பத்தி பேசுறா, மீனாட்சி அம்மனுக்கு பொட்டு நிறமா பாருங்க. நான் சொல்றேன் இதுக்கு விளக்கம். தமிழர்கள் சிந்திய ரத்தத்தை குறிக்கிறது சிவப்பு, மஞ்சள். போர்க்களத்திற்கு போகிற போது எங்களோட இயற்கையான மருந்தாக இருக்கக்கூடிய மஞ்சளை மடியில கட்டிட்டு போர்க்களத்துக்கு போகிறது. காயங்கள் ஏற்பட்டாலும் மஞ்சளை மடியில கட்டிட்டு போய் அதை ஆத்திக்கிட்டு எதிரியை வீழ்த்துவதற்கான நிறத்தை வச்சுக்குவாங்க. இவங்க மீனாட்சி அம்மன் குங்குமம். விஜய் அவர்கள் வந்து நேத்து எங்களுக்கு யாரு அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க அடி பணிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடி பணிய மாட்டோம் அப்படின்னா அப்ப பாஜக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது உண்மையா? பணத்தை செட்டில் பண்ணியாச்சு, இனிமே பாஜக என்ன யாருக்கும் அடி பணிய மாட்டோம்? ஆதாரம் இல்ல, ஆதாரம் இருக்கு. காட்டுங்க. என்னத்தை காட்டணும்? இப்ப என்னத்தை ஒன்றை காட்டுறது? காட்டுங்க, மக்கள் பாக்கட்டுமே. கண்ணு முன்னாடி தலைவர் 2000 கோடி கொடுத்தாரு, காட்டுங்க. 2 லட்சம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. கோடி போய் எங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கி 2.5 லட்சம் கோடியை அப்படியே வாங்கி தின்னுட்டாங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கு சும்மா பம்மாத்து வேலை. இவர்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான். ஏதாவது கோலமாவுல ரோடு போட முடியுமாங்க? கோலமாவுல இந்த தரிகட்ட அரசு தான் நடத்திக்கிட்டு இருக்கு. கோலமாவுல ரோடு போட்டுக்கிட்டு ஏமாத்துறீங்க, பித்தலாட்டம் பண்றீங்க. என்ன பொய்யெல்லாம் ரோடு போடுவான்? உங்களுக்கு இப்ப ஆதாரப்பூர்வமா திமுக அரசு போடுமே. லூசு கழுதிகளா? வந்து இதுல போட்டுடுவான், ஜல்லியில போட்டுடுவான். அந்த கேப் இருக்குல்ல, ரெண்டாவது ஒட்டும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கோரி ட்ரஸ்ட் இருக்குல்ல, மேல தூவி விடுவாங்க. அது இந்த கோலமாவுல வந்து தார கலந்தா என்ன ஆகும் புரியாம எல்லாம் முட்டாள்தனமா பேசல. நீ ஆங்கர் முட்டாள்தனமா பேசாத. பெருஞ்சர்ல போடுவாங்க, தார் ஊத்தி போடுவாங்க, அது அப்படியே இருக்கும். இந்த கோலமாவு அடுத்த சேஸ்ல அரைச்சா அது கோலமாவு. அப்படிப்பட்ட ஒரு சரளையில தார கலந்து மேல போடுவாங்க. புரியுதுங்களா? போட்டு ரோலரை விட்டு அமுக்குவாங்க. அதை ரோலர் அமுக்கும் போதே அது மாவாயிரும். ஒரு மலைக்கு என்ன செய்யும், மாவு என்ன செய்யும், கலண்டு ஓடும், குழி விழுகும், அப்படியே பேர்ந்துகிட்டே போகும். 6 மாசத்துல சாலை எப்படி இருக்கும்? அகால மரணம் அடைகிற அளவுக்கு இருக்கும். ஆமா, நீங்க 6 மாசம் சொல்றீங்க, 1 மாசத்துலயே நீங்க போட்ட சாலைகள் வந்து பேர்ந்து கிடக்குது. பெருஞ்சரலை அப்படி கிடையாது சார். அதிமுகவுல போடப்பட்ட காலகட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அந்த ரோடு நல்லா தான் இருந்துச்சு. நீங்க வந்து போட்டீங்க 1 மாசத்துக்கு. சார், எங்க ஏரியாக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் காட்டுறேன். சிங்கார சென்னை அறிவிச்சு 30 வருஷம் ஆச்சு. சிங்கார சென்னை ஆயிருக்கா? பெருஞ்சரலை ஏன் தெரியுமா அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுல கொள்ளையடிக்க முடியாது. அரைக்க அந்த சிறுஞ்சரலைக்கு காசு கூட.
அப்ப அதை டெண்டர் விட்டோம்னா அந்த அரைக்கரைக்க வர்ற காசுல நிறைய கட்டிங் பண்ணலாம், லூசுத்தனமா புட்டிங் போடலாம், ஏய்யா, நான் கொள்ளை அடிக்கலாம். கான்ட்ராக்டுக்காரன் இல்ல, சும்மா இருங்க. ஏய்யா, எவனாவது சார், ஒன்றரை இன்ச்சு மெட்டல்ல contract ரோடு சார், ஊழல் நீங்க பண்றவங்களா contract பார்த்து கொடுக்குறீங்க. நீங்க போட்ட ரோடு ஒன்னாவது உருப்படியா இருக்குன்னு போய் ஆய்வு பண்ணுங்க. பாரு. எல்லாம் போலித்தனமான ஒன்றரை ரோடு. இன்ச்சு மெட்டல்ங்கிறது வந்து சாதாரண தரையில வந்து கிராவலும் 1.5 இன்ச்சு மெட்டலும் சேர்ந்து போடுவாங்க. அந்த போட்டுட்டு அது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் அதை சுரண்டி எடுத்து எனக்கு இப்பதான் புரியுது. இப்படி சாலையில போட்டு கொள்ளையடிச்சு இங்க வந்து உட்கார்ந்து நியாயம் பேசிட்டு இருக்காரு. சும்மா இருங்க. மெத்தடே தெரியாம பேசு. கோலமாவு சாலையை உருவாக்கியது திமுக, கொள்ளையடிக்க வேண்டும். கோலமாவு மேலதான் கோலமாவு இல்லையா, கோரி டஸ்ட் ஜல்லியில இருந்து வரக்கூடிய டஸ்ட வந்து ரோடு போட்டு அந்த தார் ஒட்டாம மேல நீங்க சொல்ற அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு போடுறாங்க. பேபி ஜல்லி போடுவாங்க. பேபி ஜல்லி எதுக்கு போடுறீங்க? பேபி ஜல்லி எதுக்குன்னா ஸ்மூத்னஸ்க்கு போடுறது. ஸ்மூத்னஸ் அதுல தான் கொள்ளையடிக்கலாம். ஆமா, அதுல தான் கொள்ளை. ஐயோ ஐயோ தலைவலியா இருக்கு இந்த தரியட்ட அரசு. இல்ல, அதுக்கு அப்புறம் உங்க அமைச்சர் வந்து சொல்றாரு அதிகமா வாகனங்கள் போறதுனால தான் ரோடு வந்து சரியில்லை. ஆமாமா, ரோடு என்ன இங்க வந்து ஒரு ரோட்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 வண்டி போகுதுன்னு கணக்கு எடுப்பாங்க. இந்த திடீர்னு இன்னைக்கு 5000 வண்டி போச்சுன்னா அந்த ரோடு என்னத்துக்கு ஆகும்? இல்ல, நம்மளுடைய மக்கள் தொகை என்னன்னு தெரியும் இல்லையா, எவ்வளவு வாகனங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி சாலைகளை வந்து மக்களை பத்தி என்ன கவலை இருக்கு இருந்தாங்களா? ரோடு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து தார்ல போற கதால பாருங்க பாருங்க. பொய் பொய்யா பேசுவார், பொய் பொய்யா பேசுவார், புரட்டு புரட்டா பேசுவார். ஆமா ஆமா. நான் ஒண்ணே ஒண்ணு கிளாம்பாக்கம் பேருந்து கட்டி எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க நீங்க? ஒரு 1 இயர் ஆயிருக்கு. 1 இயர். எத்தனை கோடி திட்டம் தெரியுமா? 400 கோடி. ஒண்ணே ஒண்ணு சொல்றோம். கேளம்பாக்கம் வந்து யாரு முதல் டெண்டர் கொடுத்தது, யார் கட்டி முடிச்சது? கட்டி கடைசியில நாங்க போய் கட்டினது யாரு ஆட்சியில தான் முடிச்சோம். கட்டினது யாரு ஆட்சியில? கட்டினது அவங்க பாதி விட்டுட்டாங்க. எலும்பு கூட பொய் பொய்யா பேசுறாங்க. கட்ட தொடங்குனது இவங்க கூட நின்று பார்த்தா இல்லையா? நல்லா கேளுங்க. ராமேஸ்வரம் அவன் ஆட்சியில காரைக்குடி, தேவகோட்டை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை போற பேருந்துகள் இருக்கக்கூடிய இடம் 3ஆம் நடைமேடை, 4ஆம் நடைமேடை. அதுக்கு நேராக கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா நடைமேடைகளுக்கும் கழிவறை கட்டியிருக்காங்க. நான் பார்த்ததை மட்டும் சொல்கிறேன். 3ஆவது நடைமேடையில் இருக்கிற கழிவறை உள்ள கூரை இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. கொள்ளை தானே இது. நல்லா கட்டியிருந்தா அது நல்லா தானே இருக்கும். 400 கோடியில் 200 கோடியை தின்னுட்டு 200 கோடியில் கட்டினா அப்புறம் பொழந்துக்கிட்டு தான் கீழே விழுகும். இது கொள்ளைன்னு மறுக்கிறாரா? நான் ஆதாரத்தை காட்டுறேன். ஆதாரங்கிறது நீங்க புரியாம பேச என்ன புரியாம பேசுறோம் பாருங்க. டெண்டர் வந்து நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம்னு நீங்க டெண்டர் ஷெட்யூல பார்க்கணும். டெண்டர் ஷெட்யூல பார்த்து அவனுக்கு நாங்க எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துருக்கோங்கிறத அந்த இதை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அதிகாரிகளுக்கு எவ்வளவு, அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு வர்றது ஒரு 1000 கோடி டெண்டர் கட்டின பாலம் திருவண்ணாமலையில ஆத்தோட அடிச்சிட்டு போனுச்சு. அதுக்கு பேர் என்ன? ஆமா, ஒரு பாலம் கொஞ்சோடு தண்ணியை தாங்கன்னா அது பாலம். அது பீகார் இப்ப குஜராத்ல குஜராத்துக்கு போறோம். குஜராத்ல அங்கேயே சோதனை முயற்சியில தண்ணி ஏற்றும் போது நீர்த்தேக்க தொட்டியே 21 கோடியில இடிஞ்சு விழுந்துச்சு. அது குஜராத் மாடல். இங்க பாலம் ஆத்துல அடிச்சிட்டு போற திராவிட. நாளைக்கு நீங்க ஒண்ணுதான். அவங்க ரகசிய கூட்டணியா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ரகசிய வேலையெல்லாம் நடக்கும். அது இயற்கையை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். அங்க தண்ணி டேங்க் இடிஞ்சு விழுது, இங்க ஆத்துல பாலம் அடிச்சிட்டு போகுது. இதுதான் அவங்க மாடல் ஆட்சி. 2.0 என்னன்னு கேக்குறீங்களா? தெரியுமா தெரியாதா? இன்னும் நாங்க 20 லட்சம் கோடி கடன் வாங்குவோம். இன்னும் வந்து இப்போ 8000 படுகொலை, 16000 படுகொலையை செய்வோம். இப்போ ஆணவ படுகொலை 34. அடுத்து நாங்கள் 2.0க்கு வந்தோம்னா 68. 2.0னா பெருக்கிக்கணும். அப்படியே கொள்ளையும் டபுள். நீங்க ஒன்றும் இல்லைங்க, எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய திட்டம்னு அறிவிப்பாங்க. அந்த திட்டம் எதுக்கு கொண்டு வராங்கன்னா ஒன்றுத்துக்கு நான் கேட்குறேன். கோயம்பேடு பேருந்து நிலையம் எத்தனை கோடியில் கட்டப்படுது நீங்கள் சொல்லுங்க? 2009 கட்டினாங்க. அந்த கோயம்பேடு போயிருக்கிறீங்களா? கழிவறையெல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கு கழிவறை. எந்த கழிவறைக்குள்ளேயும் போய் ஒரு மனுஷன் இருக்க முடியாது, நாய் கூட போகாது. அந்த லட்சணத்துல ஆட்சி நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. இவங்க வாய்களியை பேசி மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசு தேவை அந்த நாட்டுக்கு. எல்லா ஆட்சியிலையும் சொன்னேன். நீ அதுக்காக ஓட்டு போடல. நீ ஓட்டு போட்ட திமுக வரணும்னு ஓட்டு போட்ட. அந்த ஆட்சி சரியா சரியில்லையான்னு சிந்திக்கிற அளவுக்கு இங்க மனிதர்களுக்கு மூளை இல்ல. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விசில் அடிச்சாங்க கூட்டம் இருக்கு பாரு, அணில் குஞ்சு விசில் அடிச்சாங்க கூட்டம். இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு இதுகளுக்கு அறிவு இருக்காது, புரிதலும் இருக்காது. இது அரைவேக்காடு கூட்டம், என்ன அரைவேக்காடு கூட்டம், ஆமா அர்த்தமற்ற கூட்டம், நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டம். அது மட்டும் இல்ல, எவன்டா கடப்பான எங்க தலைவர் சொன்னாரு, பார்த்து இருங்க உசுரோடவே கண்ணு முடிய நோண்டிடுவாங்க. ஆமா ஆமா, அவ்வளவு மோசமான கட்சி திமுக. அது திமுகன்னு சொல்லக்கூடாது, அது திராவிடத்துக்கு கெட்ட பேரா இருக்கு. திருட்டு முன்னேற்ற கழகம். ஆமா,
பாப்போம் என்ன உங்க அதனால தயவு செய்து உங்க கண்ணு கண்ணாடி போட்ட கண்ணு, உங்க கண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளைய கண்ணை தான் நோண்டுவீங்களா? நீங்க கண்ணு வந்து இறந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணு தானம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா சொன்னீங்க பாருங்க, கிட்னி தான் எடுப்பீங்க. அதாவது கிட்னி முறைகேடு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் 40,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவன் கொண்டு 50,000 தரேன், உங்க கிட்னியை கொடுத்துருங்க. எது 50,000 தரேன், நான் எதுக்கே கொடுக்கணும்? எனக்கு என்ன வந்திருக்கு, மசுரா வந்திருக்கு. நான் வந்து அப்ப ஏழ்மையான மக்களை வந்து நீங்க எதற்காக பயன்படுத்திக்கிறீங்க? உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டி 40,000 அவன் தானே சம்மதிச்சு கையெழுத்து போட்டு எல்லா டாக்குமெண்ட் நீங்க அவங்களுடைய மனசை மாற்றி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அடுத்தவங்க கிட்னியை அப்புறம் எவனோ ஒரு ஆஸ்பத்திரிக்காரன் எடுத்தானா அவனை போய் சீனிவாசன் தனலட்சுமி கல்லூரி எடுத்துச்சு. அவர் யாரு? அவன் யாரு? உங்க கட்சி எம்எல்ஏ. கட்சி எம்எல்ஏ இல்ல, அப்புறம் அவன் மகன் எம்எல்ஏ. அவன் இல்ல, இப்படிதான் நான் கொள்ளையடிக்கல சார். ஒரு 50,000க்கு கிட்னியை குடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ஏழ்மையில இருக்காங்க இந்த மக்கள். அதனாலதான் நீங்க ஆட்சியாக எல்லா பணக்காரங்களுக்கு தான் செய்யுது. எல்லாம் இங்க சென்னையில நடக்காம இருக்கா? எல்லா இடத்துலயும் நடக்குது. அது பண்றதே திமுக தான் பண்ணுது. மேற்கொண்டு காசு அவனுக்கு தரேன்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. 50,000 தரேன்னு இருக்கான், 40,000 கொடுத்துட்டான், 10,000 ஏமாத்தி விட்டான் அந்த புரோக்கர் ஏமாத்தின உடனே அது வெளியில வந்துருச்சு. அப்படியா? அந்த 40,000த்துல 20,000 கமிஷன் உங்களுக்கு வந்துருச்சு? 10,000 தான் வந்து எனக்கு வரலையா? புரோக்கர் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப 40,000 இல்ல, அதுல 20,000 உங்களுக்கு வந்துருச்சான்னு. நீங்க என்ன அவன் வறுமையில பாவம், அவனே கிட்னியை வித்து வாழ்க்கை நடத்தணும்ன்றான். எனக்கு வந்துருச்சான்னு கோர தாண்டவம் ஆடுகிறது. குடிப்பதற்கு கூல் இல்லை, ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். இவங்க எதுக்கு பிச்சை போடுறாங்க தெரியுமா? 3,000 பணம் கொடுத்தாங்கல்ல. நான் ஒண்ணே சொல்றேன், 5 பொங்கலுக்கு 5,000 கொடுத்துருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? அது ஒண்ணு. இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் 1000 சொன்னாங்களா? 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்ப 30,000 25,000 பாக்கின்னு கணக்கு போட்டு கேட்பாங்க. இந்த 25,000 பாக்கி கடனாளி அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடனாளியா இருக்கிறீங்க. நீங்க சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையிலேயே உங்க கட்சியில இதுக்கு தாயா செலக்ட் பண்ணி நான் என்ன கேட்கறேன், நீங்க தானே தேர்தல் அறிக்கையில 60,000 கொடுக்கணுமா இல்லையா? 30,000 கொடுத்துரு. 30,000 எங்களுக்கு சந்தேகம் வருது. நாங்கள் 60 மாசத்துக்கும் 60,000 கொடுத்துட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு எழுதிருப்பீங்க. அப்படி எல்லாம் அரசு இதுல பண்ண முடியாதுயா. அதுக்குன்னு ஆடிட்டர் ஜெனரல் இருக்கான். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆடிட்டர் ஜெனரலுக்கே நீங்க காசு கொடுத்தா நான் எழுதுறேன். சும்மா நான் சொல்றதை நீ எழுதுறான். எல்லாம் எழுதலாம். அப்புறம் என்ன ஆடிட்டர் நான் கேட்கிறேன், எதுவுமே தெரியாம விஷயமே தெரியாம நான் உங்களை கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. இப்ப இந்த 3,000 எப்படி எல்லாத்துக்கும் இது கேஷா கொடுத்தது? நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வெக்கமா இல்லையா? என்னயா வெக்கம்? மானமா இல்லையா? அவமானம் இல்லையா? ஏன் பொண்டாட்டி அப்படி சொல்லுத்தான் வெக்கப்படுறதுக்கு? என்ன பேசுறீங்க? ஐயோ, மக்களுக்கு தொண்டாற்றணும் வந்துட்டு மக்களுக்கு இவருக்கு எங்க போகணும்? அடுத்தவங்க முன்னாடி மேலே ஆசை வந்துருச்சு. இந்த 68 வயசுல 68ல 78ல வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுற பேச்சு அந்த மாதிரி. என்ன பேசுறோம்? நான் கணக்கு கேட்டா கோவம் வருது, கணக்கு சொன்னா கோவப்படுறீங்க. எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கல. என்ன குற்றம்? அனில் குஞ்சும்பிய. ஆமா, நாங்க அனில் குஞ்சு குஞ்சு எங்க சின்னத்தை பரப்புனது ரொம்ப நன்றி. எங்க விசில் கிடைச்சதுக்கு பிறகு இப்ப என்ன தெரியுமில, கண்டக்டர் எல்லாம் நம்ம விசில் ஊதாதன்னு தடை போடுவாங்க. ஆமா, அதே மாதிரி இப்ப பாருங்க, வரப்போது பாருங்க. விசில் எவனு ஒரு சுவிட்ச் அமுக்குனா டர்னு கத்தணும், அதான் விசில். என்ன அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, கபடி விளையாட்டுல விசில் பயன்படுத்த கூடாது. நம்ம இதெல்லாம் தடை போடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த சின்ன கிடைச்சிருச்சுல. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், இங்க இருங்க. விசில் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி விசில வெல்லவே முடியாது. அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. விசிலை வெல்லவே முடியும். பாரு, எழுதி வச்சு ஒரு விஷயம். நல்ல 2026ல ஓட விட்டு அடிக்க போறோம். இங்க பாரு, நாங்க என்ன பயந்த கூட்டம் நினைச்சிருக்கீங்களா? இங்க பாரு, உங்களை தண்ணி குடிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. யாரு அரசு நிமிஷத்தோடய டிடிவி வருவான்னு எதிர்பார்த்தீங்க. நான் ஒண்ணு டிடிவி தினகரே அதிமுக காரர். அவர் ஏற்கனவே 20 ரூபா கொடுத்து ஏமாத்தினவர். நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? நீங்க இப்ப நான் பேச்சுவார்த்தை நடத்தணும். உங்களுக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணுமா? யாரு? ஏதாவது ஆதாரம் இருக்கா? யாரு? நாங்க நடத்தணுமா? அதெல்லாம் ஆதாரம் எல்லாம் இருக்குய்யா, காட்டுங்க. திருப்பி ஆதாரம் இருக்கு, வலுவா இருக்கு. இதேதான் சொல்லுவாரு, சும்மா வாயில பேசிக்கிட்டு நாத்தம் பிடித்தவர்கள் இவர்கள். பாருங்க, டிடிவி கிட்ட பேசுனது, ஓபிஎஸ் கிட்ட பேசுனது எல்லாமே இருக்கு. எங்க ரெக்கார்ட் பண்ணி மெசேஜ் வந்தா தாங்க போடுங்க. லட்சக்கணக்கான பாக்கட்டும், நம்ம சேனல்ல லட்சக்கணக்கான பேர் பாக்கட்டும். அதெல்லாம் அவங்களுக்குள்ள ரகசியமா பேச. என்ன ரகசியம் பேசுறோம்? இங்க பாருங்க, சொல்ல எடுத்தவர்களுக்கு எங்க கட்சியில இடம் இல்ல, கூட்டணியிலும் இடம் இல்ல. எங்க கதவு ஸ்ட்ராங்கான கதவு. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தனியா நின்னால கெத்தா வெல்வோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க.
சோ உங்க கூட யாருமே கூட்டணி வைக்கலன்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவு. ஆமா, அப்படி இல்ல. கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு பேசணும். நேத்து அதுதான் பேசுறாரு. ஒரே ஒரு செய்தி. இங்க பாருங்க, அமைச்சர் வீட்டுகளுக்குள்ளேயே எங்களுக்கு வாக்கு. எங்க பாரு, இவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை பத்தி இன்னும் நாங்க பேச ஆரம்பிக்கல. உங்க பேத்தி யாரு? உங்களை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நாரி நலமழிஞ்சு போயிடுவீங்க. உங்க பேத்தி யாருமா போயிடுவீங்க. யாரு? நாங்க ஆமா, பாத்துக்கிட்டே அழிஞ்சு போறீங்க. பாத்துருங்க, போக மாட்டீங்க. அழிஞ்சு போறீங்க. நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும். நான் இப்ப சொல்றேன், கட்சியை தான் 120 வயசு நல்லா இருக்கணும். உங்க கட்சியை நான் சொல்றேன், அழிஞ்சு போயிருவீங்க. எங்க கட்சி அழியாதியா? நீங்க அழிக்க முடியல. எம்ஜிஆராலேயே எங்களை அழிக்க முடியல. ஜெயலலிதானால அழிக்க முடியல. உங்க அமித்ஷா அந்த சக்தி எங்களுக்கு இருக்கு. மோடியால எங்களால முடியல. ஆமா, நீங்க எங்களால பிஜேபியோட கூட்டணியே வைக்காதவங்க பேசுறாங்க பாருங்க. கொள்கை கூட்டணியோட இருக்கிறாங்க. சும்மா இருங்க. ஆமா, வலிக்குது. அதுல நாங்க கூட்டணி, எங்க கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் பாஜகவே ஆதரிக்கும். கூட்டணி பாஜகவே ஆதரிக்கும். பாஜக ஆதரிக்கும். பாஜக ஆதரிக்கும்னா தான் அவங்க எங்களோட கூட்டணிக்கு டெல்லி போய் கால்ல விழுவாங்க. எல்லா அமைச்சர்களும் டெல்லி போய் கால்ல விழுவாங்க அப்படின்ற ஒரு எந்த நாய் சொல்லுச்சு? செருப்பால அடிப்பேன். அவனாவது அந்த மாதிரி சொன்னாரா? இனிமே நான் ஏன் செருப்ப கழட்டி அடிப்பேன்? நான் சொல்றேன், அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. கால்ல விழுந்தோம். நிர்மலா சீதாராமன் கால்ல விழுந்தீங்க. மயன் அனுப்பி விட்டு கால்ல விழ வச்சீங்க. சும்மா இருக்கியா? எங்க செருப்பால அடிக்க பாப்பாங்க. அந்த கால்ல விழுந்து ஒரே ஒரு செய்தி தான். பேசினால் பேசுவோம். இங்க பாரு, பேசினால் பேசுவோம். அம்மா கால்ல விழுந்தான்னு நீ பாத்தீங்களா? எதுக்கு அனுப்புனீங்க? மயனை எதுக்கு அனுப்புனீங்க? அவனுடைய ரயில்வே லைனுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்க சொல்லி அந்த ஆளு ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் அதுக்கு ரயில்வே துறை அமைச்சர் போய் ஒரு பொம்மை நாட்டிய ஒரு ஆம்பளை போய் பார்த்தானே, ஏன் பார்த்தானு? அப்படி நீங்க ரயில்வே துறை அமைச்சர் போய் பார்க்க முடியாது. எதுக்கு நிர்மலா சீதாராமன் அமைச்சரை பார்த்ததுக்கு தான் எனக்கு நிதி அமைச்சர் ஃபண்ட் ஒதுக்கீடு பண்ணல. அதனால நீ நிதி அமைச்சரை பார்த்து ஃபண்ட் ஒதுக்கீடு. இவர் அமைச்சரா? இவர் அமைச்சரா? தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியா? போய் சந்திச்சவர் என்ன தொகுதி எம்பி? எந்த தொகுதி எம்பியா? என்ன புரியாம பேசுற? ஒரு தொகுதி எம்பி போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு கால்ல விழுவார். அப்படி கால்லையா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? கால்ல விழுந்தாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் போய் பேசுறீங்க? ஒரே ஒரு செய்தி தான். சும்மா இருங்க. இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பண்ணிய பாருங்க. பேசுவோம். இங்க பாருங்க, எங்க பேசினால் பேசுவோம். பாருங்க, அடித்தால் அடிப்போம். வேற மாதிரி முடிவு எடுத்தா முன்னாடி எடுத்து நீ ஒரு ஆளு தாயா பொய்யே பேசி பொய்யிலே வளர்ந்த உங்க கட்சி நீங்க எல்லாம் இந்த 26 பொய்யா பேசிக்கிறது இவங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கை 2021 கொடுத்தாங்க. ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றி இருக்காங்க? நாங்க எங்களுக்கு என்னாச்சு? பொய். கணினி கொடுக்கறோம்னு சொன்னா கடைசி நேரத்துல மக்களுக்கு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் கொடுக்குறாங்க. எல்லா தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றிட்டோம். இப்ப 2026க்கான தேர்தல் அறிக்கையை வந்து தயார் பண்றதுக்காக ஒரு குழு வந்து நியமனம் பண்ணி கொண்ட கூவத்துல போட சொல்லுங்க, குப்பையில போட சொல்லுங்க அந்த தேர்தல் அறிக்கையை. காப்பி அடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய சட்டத்தை எங்க தேர்தல் அறிக்கை என்ன எங்களது தேர்தல் அறிக்கையை அன்றாடம் காட்சி மக்களிடம் போய் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது எங்கள் தேர்தல் அறிக்கை. என்ன இவங்க 4 சோகத்துல இருந்து உட்கார்ந்து எழுதுறாங்கல்ல, அது இல்ல எங்களுடைய அறிக்கை. ஏழைகளையும் பணக்காரர் ஆக்குவதற்கான திட்டங்கள். மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம். மீன் பிடித்தல் அல்ல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம். இதுதான் எங்களுடைய வழி. அன்னைக்கு நாவலர் இன்னைக்கு சொல்லல, அவர் உயிரோட அவரு கட்சி பிரச்சாரம். அந்த காலத்துல எங்க கட்சி ஆட்சிக்கு வரும்போதே மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், வலையை கொடுத்து அதை விட்டு பணத்தை கொடுக்க. அந்த நாவலரையே விரட்டி அடிச்சவங்க. சும்மா இவர் பேசுறாரு நாவலரை பத்தி. அந்த நாவலரை விரட்டி அடித்த கும்பல் நீங்க. சும்மா இருங்கயா. என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க பங்காளி சண்டை என்ன எங்களுக்குள்ள நல்லது. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த வார்த்தை நான் சொல்றேன். 2026 எங்கள் தலைவர் விஜயனுடைய ஆட்சி தொடங்குகிறது. 2031 அது நீடிக்க இருக்கிறது. 2031 என்ன தெரியுமா செய்வாங்க? திமுக அண்ணா திமுக கூட்டுன்னு சொல்லிட்டு நாங்க பங்காளிகள் பகையாளிகள் அல்ல என்று சொல்லி எங்கள் தலைவருடைய ஆட்சியை கீழே இறக்குவதற்காக ஒரு புதிய கூட்டணியை, ஒரு புதிய முயற்சி இவர் அதிமுகவுல இருந்தவங்க தான் அமைச்சர்களே. திமுக புரியுதா? 7 அமைச்சர்கள் இருக்காங்க. இப்ப நாங்க அன்வராஜா யாரு? அன்வராஜா யாரு? இப்ப போனார்ல வைத்திலிங்க, அவர் யாரு? அப்ப அதிமுகவே அங்க போய் சேர வேண்டியதானே? இப்ப திமுகவே அண்ணா திமுக மாறிடுச்சு. இவங்க பேசுறாங்க பேச்சு. ஏன் உங்க திமுக ஆளே கிடையாதா? அமைச்சராக்குற தகுதி யாருக்குமே இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், அண்ணா திமுக வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பீங்களா? ஏன் உங்க கட்சிக்காக உழைச்சு கொடுக்க வேண்டியதானே? கட்சியில நான் வந்து நாட்டாமா பண்ண முடியுமா? என்ன உங்க கட்சியில நான் ஒரு அமைச்சருங்கும் போது நாங்க பேசுறோம். அதெல்லாம் அவன் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்ப அங்க அறிவாளிகள் இல்ல,
அது பெரியாரை படித்தவர்கள் அல்ல, அண்ணாவை போதித்தவர்கள் அல்ல, எல்லாம் அதிமுக போனவர்களும் அமைச்சர் பதவி. ஏன் தெரியுமா? அதிமுக கொள்ளையடித்தவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பதால் திமுகவில் நாம் இணைத்துக் கொண்டால் கொள்ளையடித்து நமக்கும் பங்கு தருவார்கள் என்ற கோட்பாட்டோடு இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் அதிமுகவிலிருந்து வந்த அனைவருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவால் விரட்டப்பட்டவர்கள், அம்மாவால் அனாதையாக்கப்பட்டவர்கள், இப்ப எடப்பாடியால் அனாதையாக்கப்பட்டவர்கள் இப்ப அங்க போறாங்க. எங்க திமுக இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் இப்ப நம்ம எம்எல்ஏ அவர் எப்படி இல்ல இவர்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் தாவேக்காவுக்கு வர்றாங்க. என்னைக்கா இருந்தாலும் அதிமுக திமுக கூட்டணி வந்துரும், எம்ஜிஆர் அடகு வச்சிருவாங்க, ஜெயலலிதாவை அடகு வச்சிருவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி தாவேக்கா தான் என்பதை புரிந்து கொண்டு ஒண்ணு தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே வெற்றி விரலாக 2 விரலை காட்டினாரு. அது வி தான், அது ரெட்டலை இல்ல, ரெட்டலை ஆக முடியாது. இந்த சின்னம் வி, வெற்றி, விஜய், விக்கிரவாண்டி, விசில் அப்படிங்கிற இந்த அழகான விஷயத்தை அன்னைக்கே எம்ஜிஆர் காட்டி இருக்கிறாருங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். அதே ஜெயலலிதா சொல்லி இருக்கிறாங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். இல்ல அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க, அவங்களுடைய மூத்த தலைவர்களை மட்டும் நீங்க உதாரணமா வச்சுக்கிறீங்க. நான் என்ன எம்ஜிஆர் ஊழல் செஞ்சாரா? எம்ஜிஆர் ஊழல் செய்யலையா? 6 மாசம் தான்யா. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த கட்சியிலயும் ஊழல் தான், புரிஞ்சுக்கோ. ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போயிருக்காங்க இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, நான் எம்ஜிஆர் தான் பேசிட்டு இருக்காரு, அந்த கட்சியினுடைய நிறுவனத்தை தான் பேசுறேன். ஜெயலலிதா நிறுவனர் இல்ல. அத நீங்க எங்க கட்சிக்கு எங்களுக்கு நாங்க நிறுவனர் வச்சிருக்கோம், எங்க தலைவர் தான் எங்களுக்கு நிறுவனர். நான் நிறுவனரோட தான் ஒப்பிடுறேன், புரியுதுங்களா? அதனால எம்ஜிஆருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் எதுனா நாங்க தான், தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் அண்ணாவினுடைய கனவுகளை சிதைத்தவர்கள் தான் தீய சக்தி, அதுதான் திமுக. நாக்கு அழுகி போயிடும். எங்களை பார்த்து தீய சக்தின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, இந்த பாரு, இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் 26 தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எல்லாம் எகிரி அடிப்போம். எகிரியா ஓடி ஒளியறீங்களா இல்லையா? எகிரி அடிப்போம். நாங்க பாத்து அடிக்கிறீங்களா, ஓடி ஒளியறீங்களா? உங்க பாப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்கோ, நாங்க நாயுங்கிற பட்டத்தை போட மாட்டாங்க, எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் திமுக துண்டை போடுவார். ஏடிஎம்கே கூட ஜெயிக்க கட்சியில கலைக்க மாட்டாங்க. இவரு கருப்பு சிவப்பு துண்டை போட்டுருவாரு, நாயுங்கிற பேரை எடுத்துருவாரு. அவ்வளவுதான். இங்க பாரு, விஜய் ஜெயிக்கிற சூழ்நிலை தமிழகத்துல உருவாகும்னா திராவிட கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். திராவிட கட்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். இந்த சொல்லிட்டார். நான் சொன்னா 31 இது நடக்கும்னு சொன்னா இந்த ஒத்துக்கிட்டாரா? திராவிட கட்சி எல்லாம் ஒண்ணு சேரும்னு இதான் உங்களுடைய லட்சணம். தண்ணி பள்ளம் பறிக்க நாங்க விஜய் அவர்களும் திராவிடத்தை தான் முன்வைக்கிறார். அவர் என்னத்த திராவிடத்தை எனக்கு எப்படி வருது அவரை வச்சு திராவிட கட்சிகள்லாம் ஒண்ணு சேரும்னு சொல்றீங்க. நாங்க தான் உண்மையான திராவிடம். நீங்க என்ன திராவிடம்? நீ திராவிடமா? ஆமா, நாங்க தான் திராவிடம். உண்மையான திராவிடம் நாங்க தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பொதுவான தத்துவத்தை உருவாக்கி இருக்கோம். நீங்க என்ன தத்துவத்தை பாத்துக்கங்க. இவங்க தான் திராவிடம், நாங்க தான் திராவிடம். உண்மையான அழுத்தமா சொல்லுவோம், உண்மையான ஆணிவேரா சொல்லுவோம். ஏனா உண்மைதான். நாங்க தான் உண்மையான திராவிடம். ஆமா, கரெக்ட். உண்மையான திராவிடம் நாங்க தான், நீங்க தான், நாங்க தான் திராவிடத்தினுடைய இவங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இவ்வளவு பேசுறாருல, அண்ணா அறிவாலயத்துல அம்பேத்கர் சிலையும் பெரியார் சிலையும் வைக்க சொல்லுங்க பாப்போம். தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? எதுக்கு அங்க வைக்கணும்? எதுக்கியா? அது அங்க ட்ரஸ்ட். இப்ப பெரியார் மாளிகை இருக்கு, பெரியார் இதுல அங்க அவருடைய சிலை இருக்கு. உங்க கட்சி பெரியார போட்டுருன்னு சொல்றீங்களா? வைங்கள. அம்பேத்கரை வாழ்த்துறோம்னு சொல்றீங்களா? வைங்கள. இது ட்ரஸ்ட். என்ன ட்ரஸ்ட்? என்ன ட்ரஸ்ட்? அண்ணா அறிவாலய ட்ரஸ்ட். அப்படியா? ஆமா. அண்ணா அறிவாலயத்துல ஏன் கருணாநிதி சிலை வச்சீங்க? எது ட்ரஸ்ட்? அது அவரு அந்த சிலை அவர் ட்ரஸ்டி தலைவரா இருந்தாரு, அதனால அவர் சிலை. பெரியாரு எங்க ட்ரஸ்டுக்கு தலைவர் இல்ல, அவர் எங்க வழிகாட்டி, அவ்வளவுதான். வழிகாட்டிக்கு செலவு வைக்க கூடாதான். வழிகாட்டிக்கு செலவு அவரு என்ன பேசுறீங்க? ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், பெரியாரை ஏற்காதவர்கள், அம்பேத்கரை தீண்டத்தக்காதவராக பார்ப்பவர்கள், அதனால அந்த 2 சிலையும் அங்க இருக்காது. ஆமா. அதாவது காவியத்தின் அடிப்படையில் வந்த கண்ணகி சிலையை வைப்பாங்க, வரலாற்றின் தத்துவத்தின் அடிப்படையில் வந்த இந்த தலைவர்களை வைக்க மாட்டாங்க. இதான் உங்க கட்சி கொள்கை. மோசமான கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. திமுக பெண் விடுதலை பெரியார் அப்படின்னு பேசிட்டு ஏங்க சும்மா இருங்க, வாயை கலப்பாதீங்க. பெண்களுக்கான ஆய் போயிருவீங்களா வாயில? இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசு இதுன்னா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இவர்களுடைய மு.க. ஸ்டாலின் அரசு தான். தேசத்துக்கு என் புருஷனை காட்டிலும் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பிடிக்கும்.
ஏங்க இல்லறம் என்பது வேறு, இல்லறம் என்பது வேறு. விஜய் பிடிக்கும்னு சொல்றான். ஆமா, அண்ணனை பிடிக்கும். அவதான் அண்ணனை பிடிக்கும், அண்ணன் சொல்லல அவன். விஜய்க்கு தான் பிடிக்கும்னா என் புருஷனை ஒப்பிடுறா, புருஷனை விட்டா அந்த புருஷனை தான் பிடிக்குங்கிறா. அவங்க ஏதோ ட்ரெண்டுக்காக பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் சீரியஸா எடுத்து நீங்க பேசுறீங்க. சிந்தனை எப்படி இருக்கு? அந்த மாதிரி அடுத்தவன் கொண்டாட்டி வந்து விஜய்க்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற. விஜய் வந்து ஒரு நல்ல தலைவர், எங்களுக்கு வழிகாட்டி, அந்த அடிப்படையில அந்த அம்மா சொல்றாங்க. இவங்க புத்தி எங்க போகுது பாருங்க. எத்தனை தேர்தல்ல அவரு இது பண்ணாரு, அவரை பிடிச்சது எல்லாம் சினிமா படத்துல எடுத்து அப்படி சொல்லி அடிச்சு சண்டை போட்டாக்க நிஜ வாழ்க்கையில அவர் சண்டை போடுவாரா? உங்க துணை முதலமைச்சர் என்ன படத்துல எப்படி எப்படி அப்படின்னு அவர் எங்க துணை முதலமைச்சர் நாங்க முன்னிறுத்தல, கவலைப்படாதீங்க. வாரிசுகள் யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. நாங்க சொல்லுவோம், 1000 சொல்லுவோம். அப்ப 1000 சொல்லுவாங்க, நடத்த மாட்டாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அதான் நாங்க விட்டு கொடுத்து போக மாட்டோம். ஐயா, அந்த சின்ன குஞ்சா இன்ப நிதினு என்ன இன்ப நிதியா இன்ப உதய நிதி ஏதோ சொல்றாங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன கவலை? ஏங்க வெக்கமா இல்லையா? என்னையா வெக்கம்? என்ன வெக்கமா வெக்கம்? அறிவு இல்ல. நாங்க ஏமாட்டாட்டிய கைப்பிடிச்சு இழுத்தோம், வெக்கப்பட. ஏங்க அறிவானவன் வரணுங்க. என்ன அறிவாளி? அவன் அறிவு இல்லைன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அறிவு இருக்கு? ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கான். சும்மா அப்படின்னா என்ன? குண்டாச்சட்டி இங்க எதுவுமே இல்ல. பாடத்திட்டங்கள் நல்ல பாடத்திட்டங்களே இல்ல. எங்கோட பிள்ளை எல்லாம் போய் லண்டன்ல தான் படிக்கும். தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துல எங்க பிள்ளை படிக்காது. படிச்சு முதலமைச்சருக்கு உடம்பே சரியில்லைனாலும் அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. நீங்க ஆளுகின்ற தமிழகத்திலேயே உங்க பிள்ளைகளை உங்களால படிக்க வைக்க முடியலன்னா அப்ப ஏழை மாணவர்கள் மட்டும் படிக்க. ஏழை மாணவர்களுக்கு தான் கல்வி, அதைத்தான் நாங்க கண்ணும் கருத்துமா கத்து கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு வந்து நாங்க வெளிநாட்டுல அனுப்புற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஏழை எளிய எங்க சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க, மக்களின் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. எப்படி இப்படி எல்லாம் நான் ஒண்ணு சொல்லவா, இவர் ஏன் திமுக துண்டு போடல தெரியுமா? எவனாவது கேள்வி கேட்டுருவாருன்னா இந்த துண்டை போட மாட்டேங்கிறாரு, இந்த துண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திமுக துண்டு போட்டாரா காரி துப்பிட்டு போடுவாங்க. அதனாலதான் இவர் மாத்தி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, என்ன எச்சரிக்கையா இருக்கணும் இவர்கிட்ட எல்லாம். ஏன்னா உண்மையிலேயே கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவன்கிட்ட கூட கொஞ்சம் நம்பலாம். ஆனா நான் கருப்பு சிவப்பு தான் சொல்லிட்டு இப்படி போட்ட துண்டுக்காரங்களை நம்பவே கூடாது. நம்பாதீங்க. உங்களை யாரு நம்ப சொன்னா? துரோகிகள். நீங்க சார்ந்திருக்கிற கட்சிக்கும் துரோகம், மக்களுக்கும் துரோகம். நீங்க எங்களை நம்பணும்னு நான் ஒண்ணும் உங்கள்ட்ட கெஞ்சல. நான் உங்கள்ட்ட வந்து எனக்கு அப்ப ஓட்டையை கேட்க வேண்டாம், வீட்டுல இருங்க. அது எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? பாரு, நான் வீட்டுல வராதீங்க. நான் வீட்டுல இருந்தாலும் என் சார்புல 2026 என்பது ஒரு மிக உக்கிர போர். கொள்ளை கும்பலான இவர்களுக்கும் கொள்கைவாதியான எங்களுக்கும் ஒரு இறுதி யுத்தத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். விசில் வெற்றியாகிற போது வீரர்களை எப்படி துரத்துவோம். நேர்மைக்கு நடக்கக்கூடிய யுத்தம் அயோக்கியர்களுக்கும் நேர்மைக்கும் நடக்கும். அதை நாங்க சொல்லணும். நாங்க சொல்லணும். மக்களின் நாங்க சொல்லணும். யார் அயோக்கியம் பாப்போம். மக்கள் இருக்காங்க, பாத்துக்குவோம். பாப்போம். 70 வருஷம் இங்க பாருங்க, 70 வருஷம் மாறி மாறி ஆண்டுட்டாங்க. மக்களுக்கு சேவை செஞ்சோம்னு சொன்னாங்க, மக்களுக்காக நாங்கன்னு சொன்னாங்க. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா தைரியமா தனியா நின்னு பாருங்க. அது ஏன் உங்களுக்கு கூட்டணி? ஏன் உங்களுக்கு கூட்டணி? நீங்க தான் மக்களுக்காக செஞ்சிருக்கீங்கல்ல, அப்புறம் இதுக்கு கூட்டணி. இங்க பாரு, 2 கோடி உறுப்பினர் இருக்கலாம். 2 கோடி உறுப்பினர் ஆயுள் முழுக்க இவங்க தான் ஆளணும். தைரியம் இருந்தா வெளியில வாங்க பாப்போம். அது எங்க இஷ்டம். என்ன உங்க இஷ்டம் சொல்ல வேண்டியது நீங்க. ஐயா பாருங்க, டெபாசிட் கிடைக்குமான்னு முத பாருங்க. நாங்க சொல்லணுங்க, பாருங்க. நாங்க சொல்லணும். நாங்க சொல்லணும். எம்ஜிஆர் காலத்துல நீங்க டெபாசிட் இல்லையா? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க டெபாசிட் இல்லையா? யாருமே வெற்றி வரலைனாலும் கட்சி இருக்கும். இவர் மீசையில மண்ணு ஓட்டாம மாதிரி நாங்க அன்னப்பறவை மாதிரி தெரிஞ்சுக்கோ. என்ன நாங்க மறுபடியும் துளித்துட்டே இருப்போம். அன்னப்பறவை அப்ப விட்டுக்கோங்க. அது மாதிரி பாலையும் இது தண்ணீரையும் கலந்தா பாலை மட்டும் உறிஞ்சி கொடுக்கிறது அன்னப்பறவை. புரியுதுங்களா? நாங்கள் அன்னப்பறவைகள். ஆமா, நாங்க தான். நீ எல்லாத்த கலந்தாலும் நாங்க தெளிவா கொள்கையோடு இருக்கிறோம். நாங்க எது கெட்டதோ அதை ஒதுக்குவோம். இப்ப நாங்க கெட்டதை ஒதுக்கிட்டு இருக்கிறோம்னா அது திமுக தான். பால்ல தண்ணியை கலந்தாலும் அது அன்னப்பறவை என்ன செய்யும்? பால் தனியா. அது அந்த தத்துவம்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து அந்த அன்னப்பறவை மாதிரி நாங்க பிரித்து அதை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு தைரியமான ஒரு கட்சி. 75 ஆண்டுகளை தான் அன்னப்பறவை வாரிசுகளே இல்லாம போச்சு. ஆமா, அன்னப்பறவையே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல அன்னப்பறவையே இல்ல. நாங்க எப்படி தெரியுமா?
அல்ல அல்ல குறையாத காய சிண்டிகை பாத்திரத்தை கையில் ஏழைகளுக்காக அந்த பாத்திரத்தை தனதாக்கி வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம். என்ன நீங்க என்ன சாதாரணமா நினைச்சீங்களா? வாங்க பேசி பார்ப்போம். என்ன அள்ளி கொடுத்துட்டீங்க? காய சிண்டிகை பாத்திரத்தில் அமுத சுரபி அடைந்தவர்களா? வீட்டுல போய் துப்பு விசாரிக்க துப்பு இல்லாம எல்லாத்தையும் மகாபலிபுரத்துக்கு வர சொல்லி அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வாடா மகாபலிபுரத்துக்கு அங்கேயும் உட்காந்து அவங்கிட்ட காசை கொடுத்து அப்பா எழுதி கையெழுத்து போட்டு போடான்னு சொல்லி வாங்கிட்டு விட்ட ஆளுங்க நீங்க. உங்களை பத்தி எங்கள்கிட்ட இல்லாதவர்கள் 20 லட்சம் கொடுத்தோம். அவர்கள் தமிழர்கள் தானே இறந்து போனவர்கள். திமுகல இருந்து எவ்வளவு கொடுத்தான்னு கேளுங்களேன். திமுகல இருந்து நாங்க எதுக்கு கொடுக்கணும்? அரசு தானே கொடுக்கும். அரசு தான் 10 லட்சம் கொடுத்துச்சு இல்ல. அரசு வேற. அரசு நாங்க கட்சியில இருந்து உன் கட்சிக்காரன் உனக்கு வந்து செத்து போனான்னு என்ன மஸ்துக்கு நாங்க தரணும்? அப்ப உங்க மக்கள் இல்லையா? அப்ப உங்க மக்கள் இல்லையா? உங்க கட்சிக்காரங்க மக்கள் இல்ல. இவங்களுக்கு கொல்ல கூட்டம். அப்ப மற்ற கட்சிக்காரங்களா இருந்தா அது வந்து உங்க மக்கள் கிடையாது, உங்க பொறுப்பு இல்லன்னு சொல்றீங்க. மற்ற கட்சினா அது எங்க கட்சிக்காரன் செத்து இருந்தா நாங்க கொடுத்தோம். திமுக கட்சிக்காரன் செத்தா அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கிழவுக்கு அங்க போய் கேட்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்ல எங்களுக்கு. அதனாலதான் நீங்க கொடுக்கல. என் புள்ள போனா போயிட்டு போகுது, விஜய் பார்த்துட்டேன், விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு பேசுறாளுகள்ல. அப்ப அவளுக்கு எப்படி எங்களுக்கு ஓட்டு போடுவாளுங்க? நீ ஏமா வாய் புடுங்குற? என்ன கோவத்தை கலப்பாருமா? இவங்களுடைய நோக்கமும் கொள்கையும் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இவங்களுக்கு யார் எதை செய்தாரோ நீங்க பார்க்க வெள்ளை சட்டை போட்டுட்டு போனா அவங்க ஏத்துக்குவாங்க, அழுக்கு சட்டை போனால் அப்படியே அடிச்சு வரணும் கூட்டம் இந்த கூட்டம். அதனால தமிழக வெற்றி கழகம் அன்றாடங்காட்சி மக்களின் அவல சூழல்களை ஆட்சி அமைக்க போகிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தீய சக்தியை திமுக என்கிற திருட்டு முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்டுவது 5% வாக்குகள் வாங்க கூட வக்கில்லாத ஒரு கட்சியை இவர் ஆட்சி அமைக்கும். இதான் 21வது நூற்றாண்டில் ஈணையற்ற ஜோக்கியா இதுவரை தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சி ஆட்சி அமைப்புன்னு பேசுனா உண்மையிலேயே உங்க தைரியத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் தம்பி. இல்ல கையை கொடுங்க. இந்த 5% சொல்றாருல, ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. 5% சொல்றாருல, இவ்வளவு பெரிய இமாலய ஆய்வை மேற்கொண்ட உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதோட 25 கூட்டிக்கங்க. 25 என்ன 30 கூட கூட்டிக்கும். வீட்டுக்கு ஒரு ஓட்டு. 2.5 லட்சம் வீடுகள் இருக்கிறது. முடியுமா? 2.5 லட்சம் வீடுகள் இருக்கிறது. 2.5 கோடி வீடுகள் இருக்கிறது. 2.5 யாதவ் அர்ஜுன் வந்து இப்ப வீடா போய் 3000 ரூபாய் செட்டில்டு. யாதவ் அர்ஜுன் ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் ஓட்டுக்கு 3000 ரூபாய் மேனிக்கு அவர் பொறுப்பெடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. அதனால அந்த தைரியத்துல ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. ஒரு வீடியோ இருக்கு, பணம் கொடுத்திருக்காங்க. ஒரு வீடியோ எங்க வீடியோ என்ன எங்க உறவினர்கள் வீட்டுல கொண்டு கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா. ஒவ்வொரு தொகுதியிலும் மணச்சநல்லூர்ல எப்படியாவது இவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக, நேருவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக மணச்சநல்லூர் தொகுதியில பணம் கொடுத்ததாக முந்தா நாள் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தேர்தல் இது யாரு கொடுக்க தேர்தல் வேட்பாளரை நாங்க என்ன அதெல்லாம் இல்ல. ஆனா மண்ணச்சநல்லூர்ல நாங்க 3000 கொடுத்துட்டோம். மனசாட்சி தொட்டு சொல்லியா உங்க ஆளு பரப்புரைக்கு பணம் கொடுக்க பட்டுவாடாவுக்கு ஆள் இருக்கானா இல்லையா? யாரு மனசாட்சி சொல்றேன். மக்களை நம்பி மட்டுமே இருக்கிறோம். இல்ல மக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்றேன். வேலை பார்த்தவனே 10 பேர் அங்கதான் அங்க இருக்கான். சும்மா கதையெல்லாம் விடாத. 10 பேர் வேலை செஞ்சு உளவாளிகள் அமைச்சிருக்கீங்க. உளவாளி நீங்க தான் வச்சிருக்கீங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க? ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு நமக்கு வரும் அதுக்கு கதறது. அது பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப செட்டில்மெண்ட் ஆகுது, பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டிக்ளேர் கொடுக்கிறது. 1856 கோடி நாங்க தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் நேருவை போல. ஆமா. மண்ணச்சநல்லூர் தொகுதியில 1856 கோடி கொள்ளையடிச்சது நாங்க தான். எப்படியாவது நேரு வரக்கூடாதுன்னு சொல்லி நேரு இப்ப என்ன பண்றாரு? 5000 கொடுக்கறதுக்கு அவரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப எழுதி வச்சுங்க, இந்த தேர்தல் அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நாளை கட்சி மாறிடுவார். எழுதி வச்சுக்கோங்க.